அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீர்நிலை சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முக்கிய பேரிரையை வழங்குவதற்காக நமது மாமா மெய்வழி சீனிவாச முதலியார் அவர்களை நாம் நமஸ்காரம் வரவேற்போமாக. அதற்கு முதலாக இன்று நமக்கு நம்முடைய திருவுருள் குறள், அதாவது எம்மபடர் அடிபடை கோடாயுத கூர் வாக்கியம் 294, அந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு இன்னைக்கு சில முக்கிய அந்த நம்ம மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய 4 பாடங்கள், அது இளமையிலேயே கற்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இளமையில கற்றாதான் அது என்றும் பசுமரத்தாணி போல மனதில் பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 4 பாடங்களை நமது திரு முத்துக்களாக வாக்கியங்களாக தெய்வம் நமக்கு அருளி செய்ததை அதை ஒவ்வொரு வாக்கியங்களாக ஒவ்வொரு வாரமும் அதை பார்க்கலாம்னு மாமா இன்னைக்கு அது எவ்வளவு தொகுத்திருக்காங்களோ அதை நமக்காக அதை சிறப்பாக வழங்குவதற்காக நாம் அதை செவிச்சுவையாக வாங்கி பருவோம் என்று கூறி மாமா அவர்களை நாம் நமஸ்காரத்துடன் வரவேற்போம். நமஸ்காரம் மாமா, வாங்க. நமஸ்காரம். முத்தீர்ணம் மெய்யாகவே சதுர்கம் கோடிகால மக்களிட திருமுள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மியராகிய பகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி போரே. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்க்கு அரசே காமில் தொன்மறை புகழும் தேவே. அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. தெய்வம் இந்த மெய்வழி சபைக்கு ஒரு நாமம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் அது அழகாக அவங்க தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிலபஸும் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறாங்க. மெய்க்கல்வி கலாசாலை அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன சொல்லி தரப்படும் அப்படிங்கிறத பொதுவாக அவங்க சொல்றாங்க. அரிக்கு முந்தின அவ்வெழுத்துக்கு அப்பாலாய அகர அச்சர பீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமை உற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கப் பெறும் நவக்கிரக கோளறிவாளராகிய யதார்த்த ஓர் தேவகுரு இன்றி கல்வி வீடு பதம் காண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த முதல் வாக்கியத்தினுடைய முதல் பகுதி. அப்போ ஒரு யதார்த்த தேவகுரு இன்றி அந்த கல்வியாகிய அந்த வீடாகிய பதத்தை நாம் அறிய முடியாது அப்படிங்கிறத தெய்வம் முதன்மையாக அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கல்வி அப்படின்றது உலகத்துல கல்வி அப்படின்னு சொன்னது எதுக்குமே ஒரு போலி இருக்கும், ஒரு பொய் இருக்கும். அதை நம்ம தெய்வம் அழகா எப்படி பிரிச்சு சொல்றாங்க பாருங்க. கல்வி அப்படின்னா அந்த கல்வியில் மெய்க்கல்வி பொய்க்கல்வி என்று 2 வகை இருக்கிறது. எங்க ஆரம்பிச்சுறாங்க பாருங்க. கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு அப்ப இந்த உலகத்துக்கு வந்த உடனே இங்க 2ஆ பிரிஞ்சு போகுது. அது எப்படின்னா, கல்வியில் மெய்க்கல்வி பொய்க்கல்வி என்று 2 வகை இருக்கிறது. பொய்க்கல்வியின் செயல் அழிந்து போகிற பொய்ப்பொருள் பொய் மதிப்பு கொடுத்து இறுதியில் நீங்கா கஷ்டத்தில் கொண்டு போய் மாட்டிவிடும். நல்ல குதிரையின் மேல் ஏறி சென்றால் நினைத்த ஊர் போய் சேரலாம். ஆனால் ஒரு சண்டி குதிரையை நம்பி ஏறி சென்றால் பல்லு பகடு போகின்ற ஆபத்து தான் வரும். ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை துவக்கம் முடிவு இல்லாததும் எக்காலத்தும் அழியாததுமான பிரம்மரந்திர அதிமகோன்ன பீடத்தை அடைவிக்கின்ற மெய்க்கல்வியை அது இருக்கும் எல்லை நாடி அடைவதே அப்படின்னாங்க. கல்வி என்றால் என்னன்னு சொன்னாங்க. அந்த கல்வியில 2 வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்க்கல்வி மெய்க்கல்வி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துல அது அழகா என்ன சொல்றாங்க. கல்லாலின் புடைய மறந்து கல்லா இந்த பொய்க்கல்வி மெய்க்கல்விய இவங்க எப்படி அழகா பாடி வச்சிருக்கிறாங்க பாருங்க. கல்லாலின் புடைய மறந்து நாமறையாரங்க முதல் கற்ற கேள்வி. அப்ப என்னன்னா, காதால வாய் சொல்லி காதால கேட்டு கற்கிற கல்வி அப்படிங்கிறாங்க.
அதுல யார் அப்படின்னா அவங்க கல்லாலின் புடைய மறந்து நான் மறை அரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நண்பர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வா. அப்ப கற்ற கேள்வி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சொல்லாமல் சொல்ற அந்த மௌன கல்வியானது ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது இங்க அழகா அவங்க பிரிச்சிடுறாங்க. அதான் என்ன சொன்னாங்க, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொல்லுகின்ற ஒரு கல்வி இருக்குது. அப்ப கற்ற கேள்வி வராது. அததான் தெய்வம் என்ன அழகா சொல்றாங்க, பொய்க்கல்வி மெய்க்கல்வி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. சரி, ஒரு கல்வி மெய்க்கல்வி கலாசாலை, அந்த மெய்க்கல்வி கலாசாலையில பொய்க்கல்வி மெய்க்கல்வின்னு இருக்குது. இந்த மெய்க்கல்வியானது வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவத்தொடக்க வெல்வாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்ற கல்வி அப்படிங்கிட்டாங்க. அப்ப இந்த கல்வி அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கணும் இல்ல, ஒரு எல்லை வச்சாதானே அந்த கல்வி ஒரு ஒழுங்குபடும். அப்ப தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல்விக்கு ஒரு சிலபஸ் சொல்றாங்க. அந்த சிலபஸ் தான் இப்ப நம்ம சிவராஜன் சொன்ன அவ்வளவு பாருங்க, இளமையில் கற்பிக்க வேண்டிய 4 பாடங்கள். அதான் அதுக்கு செவரு போல சுத்தி இதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த மெய்க்கல்வி கற்றுக்கொள்ள முடியும். அத மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள், இதாங்க சிலபஸ். இந்த சிலபஸ்ல முதல் எது அப்படின்னா, இந்த மனித தோளத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. இதான் சிலபஸனுடைய முதல் அறிவிப்பு. இந்த மனித தேகமானது அழிந்து போகிறது, கொஞ்ச நாள்லயே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மனிதனுடைய மனத்துல இது ஸ்திரமாக இருக்குது. இது அல்ல, இது அழிவற்ற ஒரு நித்திய தேகம் இதற்குள்ளாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த மனித தோளத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனிச்சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கை போட முடியும். நல்லா சொன்னாங்க, தனியான ஒரு தேகம் இருக்கிறது. அது இல்லாம கூட என்ன சொல்றாங்கன்னா, மனிதனுக்கென்று வேற எந்த ஜீவராசியும் கிடையாது, மனிதனுக்கென்று தனிச்சீதனமாக தரப்பெற்ற 6வது அறிவு ஒண்ணு இருக்குது. அதை கொண்டுதான் அந்த நித்திய தேகத்தை கை போட போடணும். அதுல பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். அப்போ அந்த நித்திய அழியாத பேரின்ப மாறாத இன்பத்தை அனுபவிக்க இந்த தேகமானது லாயக்கில்ல. இதற்காக ஒரு சைவ திருமேனியை இதுக்குள்ளவே வைத்து இறைவன் படைத்திருக்கிறார்கள். அதை நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6வது அறிவை கொண்டுதான் நீ அறிய வேண்டும். அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வல்லார்கள் நால்வர்க்கும், அவங்க உலக கல்வி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டாங்க, கரைச்சி குடிச்சுட்டாங்க, அதுல அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா அப்பேற்பட்டவங்க இங்க வந்து என்ன சொன்னாங்க, அதுல பொய்க்கல்வியில வல்லார்கள், நான் தெய்வம் அழகா சொல்றாங்க, பொய்க்கல்வியின் முரண் திறன். பொய்க்கல்வி எதனையும் முரண்பட்டு அந்த இடும்பரா நரஜென்மத்திலேயே இருந்து அழித்திடுறது தான் பொய்க்கல்வி. அப்ப வானலோகத்துக்கு ஏற்றணும்னா அந்த மெய்க்கல்விக்கு வரணும். அப்ப மெய்க்கல்வியை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசானம் வரணும். அவங்க எப்படி பாடம் நடத்துறாங்கன்னா, வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய், என்ன சொன்ன புதுசா இல்ல, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர். எப்பேற்பட்ட கல்வி பாருங்க, மெய்க்கல்வி. வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இதுதான் இந்த முதல் சிலபஸனுடைய முதல் பகுதி. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நித்திய தேகம் ஒன்று உனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தெய்வத்தினுடைய வாக்கியங்கள்லயே நம்ம அழகா பார்ப்போம். இந்த முதல் பகுதிக்கு என்ன பார்க்கறாங்க அது அப்படின்னா, அபீப் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினியாகிய உலக அன்னையை, எல்லா ஜீவகோடிகளையும் தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அன்னையை ரூபா ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. அறியாதவர்களுக்கும் அசட்டையா இருப்போர்க்கும் அவள் ரணசங்காரி. அவள் வேறு வேறு உருவ வல்லபத்தோடு
இவ்வுலகிற்கு வந்து கொண்டே இருப்பாள். உன்னை ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பாராவிட்டால் பட்சிப்பதும் அவளே. அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் உன் கையை எதிர்பார்க்கவில்லை. ஏன், உன் கையில் இருப்பதுதான் துன்பம், கவலை, பயம், ஓயாமரித்தனம், நரகலாகிய சீக்கு என்பது எமக்கு நன்றாக தெரியும். ஸ்வர்ணபதிக்கு போக லாயக்குடையவன் என்றே நீ இந்த சத்தினி வடிவத்தில் படைக்கப் பெற்றாய். ஆனால் நீ அதற்கு லாயக்காய் கொள்ளாமல் மாடு, ஆடு இவற்றுக்கும் மட்டமாக போகிறாய். இதை நாம் நிரூபிப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? வாக்கிறந்த பூரணமாய் மறக்க அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. இங்க தெய்வம் அழகா சொன்னாங்க, பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாம் நிரூபித்துள்ளோம், நிரூபிக்கவும் இருக்கிறோம், சொல்லிவிட்டு போகிறவர்கள் நாம் அல்ல அப்படின்றத அழகா நான் நிரூபிப்பேன் அப்படின்னு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட போனா நம்முடைய வாக்கானது, நம்ம படித்த படிப்பானது அனைத்தும் வாக்கிறந்து அந்த பூரணம் தான் நம்ம கையில பூரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நித்திய சூக்கும தேகம் அப்படிங்கிறது இன்னும் அழகா எப்படி சொல்றாங்க பாருங்க. உன் தேகமாகிய அந்த சூக்கும தேகம். அப்போ முதல் பாடம் என்ன? இந்த மனித குலத்திற்குள் அடியாத நித்திய தேகம் ஒன்றானது உள்ளது அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதையே உன் தேகமாகிய சூக்கும தேகம் சத்தினி உடம்பு, அதுதான் கீர்த்தி வைக்கும் பாத்திரம், அதுவே எல்லா கீர்த்தியையும் படைத்த பாத்திரம். அதை முதலில் நீ கையில் பெறாமல் கீர்த்தி தேடி எங்கே வைப்பாய்? எச்சித்தன இச்சைக்கு உன் கையை எதிர்பார்க்கிறவர்கள் இவற்றை எல்லாம் இப்படி திட்டவட்டமாக எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஏனெனில் பாவம், அவர்களும் உன்னை போல் அதோ கதியில் இருப்பவர்களே. இதை உனக்கு சொல்ல ஒரு நாதியும் இல்லை என்று இறங்கி நாம் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நீ அரசபதியே ஏற்று நின்றாலும் கடைசியில் உன் தலை புழுத்து கொண்டு கெட்டு போய்விடத்தானே போகிறது உஜார் அப்படின்னு அந்த பயமுறுத்தி எச்சரிப்பித்து அவர்கள் அருளுகிறார்கள். அந்த வித்தியாதத்துவம் என்னும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு வலிமையுடைய மிருகமாயினும் அதனிடத்தில் அது கிடையாது. அந்த மெய்ப்பொருளை கைப்பற்றி கொண்டவர்களே மனு ஈசன் என்ற பதத்துக்கு ஆகிறார்கள். ஒரு தாசில்தார் வேலை பண்ண, ஒரு டாக்டர் வேலை பண்ண இந்த அழிவுடல் போதும். ஆனால் தேவ திருச்சநிதிக்கு ஏற எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத வைர உடல் ஒன்று வேண்டும். அது உன் கேசாதி பாதம் வரை நிறைந்திருக்கிறது. அதற்கு சூக்கும உடல் என்றும் விஸ்வரூப உடல் என்றும் பெயர். அது எந்த அக்னியாலும் தகிக்கப்படாதது, எந்த ஜலத்தாலும் கரைக்கப்படாதது. அதற்கு விசர்வை இல்லை, புழு பூச்சி போய் ஒட்டாது என்றும் என்றும் தேவ திருமணம் வீசுவது. தேவநாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அழிவுடல் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் சந்நிதியில் பழக வேண்டும். நமது திருமறை அனைத்தும், வேதாந்தம் அனைத்தும், நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. இந்த செயலுக்கு பிரம்ம வித்தை என்று பெயர். மனித உடல் எடுத்து பிரயோஜனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும். அதுதான் என்ன சொன்னாங்க? இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அப்படிங்கிறாங்க. உனக்குள்ளாகவே அந்த சைவ சூக்கும தேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான சூக்கும தேகத்தை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் கடுவாய் ஆகிய யமன் கையில் சிக்குவாய். அவன் குரங்கு கையில் பூமாலை கிடைச்சது போல் பீத்து பீத்தெறிவான். அப்போது நரகம்தான் உனக்கு கதி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சூக்கும வைரமணி தேகமானது, அந்த தேகமானது உனக்குள்ளாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுக்கு அதை அறிவதற்கான 6வது அறிவையும் உனக்கு அமானிதமாக சீதனமாக உனக்கு இறைவன் இனாமாக தந்துள்ளான். அப்ப அந்த 6வது அறிவு அது என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். உலகத்தில் உள்ள சர்வ படைப்புகளையும் வாழ்விக்கின்ற ஜடப்பொருளாகிய சூரிய சந்திராலை உண்டு பண்ணியது எது? அந்த அறிவாகார வஸ்துவினிடத்தில் இருக்கும் ஆக்கல் என்ற ஒரு சக்தி தான். இப்படியான கோடாகோடியான சிருஷ்டி பொருள்களை ஆக்கவோ ரட்சிக்கவோ அல்லது அழிக்கவோ வல்லவமுடைய வஸ்து வித் உடைய சுச்சைத்தான் கையகத்தில் வைத்திருக்கும் வஸ்து வித்தே கடவுள். அப்ப ஆக்கல், அழித்தல், காத்தல் இந்த 3 தொழில்களுக்கான அந்த பிரணவ சுச்சை தன் கையில் வைத்திருப்பது எதுவோ அந்த வஸ்து வித்துக்கு பெயர்தான் கடவுள். அப்புறம் சொல்றாங்க பாருங்க, மனிதனுக்கு தனித்த உன்னத அறிவை கொடுத்திருந்தும் அதை அற்பமாக மழித்து அழிந்து போகிற எதற்கோ செலவு செய்து பாழாக்குகிறானே. இந்த அற்பகால உலக வாழ்விற்காகவா அறிவு மாணிக்கத்தை இறைவன் இவனுக்கு தந்தான். அதன் உன்னதத்தை அறியாமல் வீணாக்குகிறான். மீட்பில்லா நரக தண்டனையே வரும். உன்னிடத்தில் உள்ள அறிவு ஒரு தலைமுறை காலம்
யுகங்கோடி கால பேரின்ப முத்தி வாழ்க்கையை சம்பாதித்து தருகிறது என்றால் அதை என்ன பவர் உடையது என்று எண்ணிப்பார். இந்த உடலில் அறிவு பருவமாகிய 6வது பிறப்பு வந்தவுடன் அப்ப அந்த 6வது அறிவு வேலை செய்யுது. மனிதனுக்கென்று தனிச்சேதனமாக தரப்பட்டுள்ள அந்த 6வது அறிவு இவனுக்கு 5 அறிவுக்கு அப்பால் 6வது அறிவா வேலை செய்யுது. அததான் இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த உடலில் அந்த அந்த 6வது அறிவு அப்படின்னா என்னதுன்னு பிரிச்சு நமக்கு தெரியாதுங்கிறதால நமக்கு அதை உணர்த்துறாங்க. எப்படி உணர்த்துறாங்க பாருங்க. இந்த உடலில் அறிவு பருவமாகிய 6வது பிறப்பு வந்தவுடன் நீ செய்யும் வேலைக்கு கூலி கேட்க வேண்டும் என்ற நினைப்பு உனக்கு வருகிறது அல்லவா? ஆம், அந்த அறிவு பிறப்பை தொட்டது முதல் இறைவன் செய்த நன்றிக்கு நீ கூலி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கடமை உன் தலைமையில் விதியாகி விடுகிறது. குழந்தை பருவம் முதல் அறிவு பிறவி வரும் வரை உன் வளர்விற்காக இறைவனால் உனக்கு கொடுக்கப்பெற்ற அனைத்தும் இனாமாக தரப்பெறுகிறது. அதற்கு பின் இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனாகி விடுகிறது. இறைவன் செய் நன்றியது எட்டா பெருங்கடனே அப்படின்னு யமவாதை கடத்த எந்திரன்லாம் அழகா சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு சர்க்குரு பெருமானின் சன்னதி அடைந்து 7ஆம் பிறப்புடலம் எடுக்கையில் தான் அது தீருகிறது. 6வது அறிவு வரணும், 7வது பிறப்பு எடுக்கணும். அப்பதான் தான் பிறந்த கடமையை அவன் முடிச்சு நிற்பான். யமவாதனையை கடத்தி மீட்பிக்கும் செயலுடையதே அறிவு. அப்ப அந்த அறிவுங்கிறது என்ன அப்படிங்கறது அழகா சொன்னாங்க. யமவாதையை கடத்தி மீட்பிக்கும் செயலுடைய அறிவு. இதை இவ்வாறு திட்டமாக உனக்கு அறிவிக்கின்ற ஒரு அறிவாகாரரை தேடி அவரது திருச்சந்நிதியில் அடைக்கலம் புகுவதே அறிவின் வேலை. அறிவை தந்ததின் பிரயோஜனமாகிய 7ஆம் பிறப்புடலம் நீ எடுத்து விட்டால் உலகளவில் செய்யும் எந்த காரியங்களும் பாவம் என்று கருதப்பெற மாட்டாது. அப்ப 6வது அறிவை பெற்று 7ஆம் பிறப்புடலம் ஒரு நல்ல ஆசிரியரின் மூலமாக அது தெய்வம் அழகா காமிக்கிறாங்க. நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவத்தில் இறங்குகின்ற அந்த ஆசானிடம் இந்த மெய்க்கல்வியை நீ பழக வேண்டும். அப்பதான் உனக்கு அது சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் சொல்றாங்க, அந்த மனிதனுக்கு என்று தனிச்சேதனமாக குறிப்பிட்ட 6வது அறிவு. மேலும் அந்த 6வது அறிவு பார்த்து அழகா எப்படி எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க தெய்வம். மாட்டிற்கு எத்தனை அறிவு? பார்க்கின்ற அறிவு, சுவைக்கின்ற அறிவு, கேட்கின்ற அறிவு, நுகர்கின்ற அறிவு, உணர்கிற அறிவு. ஆக அறிவு 5. சரி, இங்கே நீ தேவ பிறப்பு எடுப்பதற்கு முன் உனக்கு எத்தனை அறிவு இருந்தது? மாட்டிற்குள்ள அதே 5 அறிவுதான். 6வது அறிவை அறிவதற்கு முன் அதை பற்றி நீ என்ன நினைத்தாய்? 5 அறிவை போல் அதுவும் ஒன்றுதான் என்று மிகச் சாதாரணமாக நினைத்தாய். ஆனால் இப்போது அது எவ்வளவு பெரியதாய், மகிமை உள்ளதாய், வலுப்பெற்றதாய் உனக்கு தெரிகிறது. எம்மிடம் பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை நாம் பார்த்தோம். யாரும் பேசவில்லை. ஆதலால் இன்று நாமே பேசுகிறோம். 6வது அறிவை பெறுவதன் அதை பற்றி என்ன பெறாதவன் அதை பற்றி என்ன நினைக்கிறான்? 6வது அறிவு அதுதான் பகுத்தறிவு என்று எளிதாய் சொல்லிவிடுகிறான். பகுத்தறிவா வைத்தறிவா என்று கேட்டால் விழிக்கிறான். 5 அறிவு நம்மிடம் இருந்தது. ஆனால் 6வது அறிவை நாம பெற முடிந்ததா? இல்லை, பெற முடியாது. முடியுமா? முடியாது. அதை ஒருவர் எடுத்துக்காட்டி தரவும் நீ பெற முடிந்தது. இப்போது நீ நினைத்துப்பார், 5 அறிவு ஒன்றாக சேர்ந்தாலும் 6வது அறிவுக்கு சமமாகுமா? இந்த 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 குறிப்பு உலகத்துல வேற எங்குமே யாராலுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 6வது அறிவு ஒண்ணு இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. இவன் 5 அறிவுக்குள்ளேயே புழங்குறான். மாடு என்ன செய்ததோ, பிறந்தது, தீனி திணிச்சு இனவிருத்தி செய்தது, செத்து போச்சு. ஆனால் 6 அறிவு உள்ள அந்த மனிதன் அப்படின்னு இவன் சொல்றான, இவனும் அந்த மாடு என்ன செய்ததோ, பிறந்தது, தீனி திணிச்சு, குட்டி போடுறது, செத்து போச்சு. அப்ப இந்த 5 அறிவை விட்டு 6வது அறிவாக ஒன்றை கொடுத்ததுக்கு தனித்த ஒரு செயல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தையே இல்லாம போயிடுச்சு. தெய்வம் தான் 6வது அறிவுக்கு ஒரு தனித்த செயல் இருக்குது அப்படிங்கறத எடுத்து காட்டினாங்க. அதுதான் இறைவன் உனக்கு அமானிதமாக தந்த அந்த சீதனமாகிய அந்த 6வது அறிவு அப்படிங்கிறாங்க. அந்த 6வதுனுடைய அறிவினுடைய பெருமையின் ஒரு ரோமக்கால அளவுக்கு 5 அறிவு ஈடாகுமா? பாருங்க, அந்த 6வது அறிவு ஒத்த 5 அறிவு 5 பேர் நிக்கிறாங்க. அந்த 5 பேர் இந்த 6வது அறிவாக ஒத்த அறிவுக்கு, அந்த மேன்மையான அறிவுக்கு இணையாக மாட்டாங்களாம். 5 அறிவு ஒரு பக்கம், 6வது அறிவு ஒரு பக்கம். ஆனால் அந்த ஒத்த நினைக்கிற அந்த 6வது அறிவுக்கு இணையாக இந்த 5 அறிவுகள் வராது அப்படிங்கறத தெய்வம் அழகா சொல்றாங்க. ஐயறிவு உணர்ச்சி எக்கோடி காலத்தும் அழியாத நரக அவஸ்தையே தருகிறது. 6வது அறிவோ எக்கோடி காலத்துக்கும்
அட மங்காத நித்திய பேரின்ப மகிழ்ச்சிகர வாழ்வை அளப்பது. ஆகவே இரண்டும் சமமாகுமா? அப்ப 5 அறிவு ஒரு பக்கம், 6வது அறிவு தனித்து ஒரு பக்கமாக நிற்கிறது. இந்த 5 அறிவு இந்த உலக போகங்களை அனுபவிப்பதற்காக தான் பயன்படுது. ஆனால் நித்திய பேரின்பத்தை அடைவதற்கு அந்த 6வது அறிவு ஆகிய அந்த அமானித சீதன கடன் தான் உன்னை நித்திய வாழ்வையும் அந்த சூக்கும தேகத்துல உன்னை எடுத்து போய் ஏற்றுகிறது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, மிருகங்களும் பெற்றிருக்கின்ற 5 அறிவினால் இவன் அடையும் லாபம் என்ன? மிருகங்கள் 5 அறிவை கொண்டு பாவத்தை சம்பாதிப்பதில்லை. அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்போ சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, மனுஷனுக்கு 5 அறிவு தான் இவன் செயல்படுத்துறான். ஆனால் இந்த 5 அறிவை செயல்படுத்தி இவன் என்ன சம்பாதிக்கிறானா? பாவத்தை சம்பாதிக்கிறான். கண்ணால பாவம், காதால பாவம், வாக்கால பாவம், தேகத்தால பாவம், ஸ்பர்சித்து எல்லா 5 புலன்களாலையும் பாவங்களையே சம்பாதிக்கிறான். ஆனால் இந்த 5 புலன்களை உடைய அந்த ஆடு மாடெல்லாம் அந்த 5 புலன்களை வைத்து பாவத்தை சம்பாதிப்பதில்லை. இவ்வளவு தெளிவா தெய்வம் சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப 6வது அறிவை கொடுக்க பெற்றவன் 6வது அறிவை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இருக்கும் 5 அறிவை கொண்டு இந்த உலகத்தில் உழன்று அவன் பாவத்தையே சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது தெய்வம் அழகா அருமையா சொல்லி காய்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, எவனோ தன் குயுக்தியினால் அவற்றை துஷ்பிரயோகம் செய்து பாவப்படுவை சம்பாதித்துக் கொள்கிறான். அதனால் எக்கோடி காலத்துக்கும் அழியாத தண்டனையாகிய நரக அவஸ்தையை அடைகிறான். அந்த அதோ கதியிலிருந்து தப்பிக்கவே இவனுக்கு தனி சுதந்திரமாக 6வது அறிவு தரப்படுகிறது. அப்ப அந்த 5 அறிவை கொண்டு இவன் பாவத்தை சம்பாதித்துக் கொண்டான். அதிலிருந்து மீளுவதற்காகவும் நித்திய தேகத்தை கைபோடுவதற்காகவும் ஒரு மெய்குருபரான சந்திப்பதற்காகவும் தான் இவனுக்கு தனித்த மிருகங்களுக்கு இல்லாத தனி சீதனமாக அந்த 6வது அறிவை இவனுக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அது ஒரு தேவேசரின் சந்நிதியை அடைந்து அவர்களின் முறைசங்கார் அனுகிரகத்தால் மனுவாகி தேவ பிறப்பு எய்துகிறான். அப்போதுதான் இவன் 6வது அறிவை, அதாவது தன்னை அறிகிற தனி அறிவை பெறுகிறான். பிறகு அது இவனுடைய 5 அறிவால் பெற்ற அவஸ்தை வாழ்க்கையை இல்லாமலாக்கி நித்திய பேரின்ப வாழ்க்கையை இவன் தலையில் சூட்ட தோஜம் கட்டி நிற்கிறது. இங்கு வந்து எமது வேதமணி சூழில் மறுபிறப்படைந்து பெற்ற 6வது அறிவல்லவா உன்னிடத்தில் இருக்கிற மற்ற 5 அறிவுக்கும் அந்த வல்லமையும் மகா அதிசய மகிழ்ச்சியும் கொடுத்து நாள்தோறும் அவற்றை வளர்த்து வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 6வது அறிவுங்கிறது நம்ம கையில இல்ல, தெய்வத்தினுடைய தேவமணி சூழ் அந்த சைவ கருவறையில் அந்த நாற்றம் இல்லாத அறுபடை சூழலில் பிறந்தால்தான் அந்த 6வது அறிவாகிய அந்த சூக்கும தேகமாக உன்னுக்குள்ள இறைவன் வைத்து அனுப்பப்பெற்ற சீதனமாகிய அந்த அமானிதமாகிய அந்த திருமணி தேகம் உன் கைவசமாகும். அதை கைவசம் ஆக்கி வைக்கிறவர்கள் தான் நம்முடைய தெய்வம் அவர்கள். அதான் அழகா சொல்றாங்க, உன்னிடத்தில் இருக்கிற மற்ற 5 அறிவுக்கும் அதன் வல்லமையும் மகா அதிசய மகிழ்ச்சியும் கொடுத்து அப்ப அந்த 5 அறிவுக்கும் அப்ப தெய்வத்து கையில வந்து அந்த 6வது அறிவு பற்றவுடன் என்ன சொல்றாங்க பாருங்க, உன் செய்தலை செவிகன் வாயும் தீக்குண பேழை எங்கும். அதுக்கு முன்ன தெய்வத்துக்கிட்ட வரத்துக்கு முன்ன அந்த 5 புலன்களும் அந்த 5 அறிவுகளும் தீக்குண பேழையாக இருந்துதான். செய்தலை செவிகன் வாயும் தீக்குண பேழை எங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்தெடுத்தெறிந்த ஆங்காங்கு வைத்தனர் புதிதா எங்கும். அப்ப இந்த 6வது அறிவானது இந்த மனுவின் தேகத்திற்குள் தெய்வ நாயகம் அவர்களாகவே குடியேறிவிட்ட பின் இந்த தீக்குண பேழையாகிய இந்த 5 அறிவுகளும் அவர்களுக்கு சகாயம் செய்வார்கள். தெய்வத்தை பார்ப்பதற்காக கண்கள், தெய்வத்தை பற்றி அமுத வர்ஷிப்புகளை கேட்பதற்காக காது, அவர்களுடைய அந்த செண்பக மனத்தை நுகர்வதற்காக நாசி, அவர்களை பற்றி புகழ்ந்து பாடுவதற்காக வாய், அப்போ அவர்களை எப்பொழுதும் தரிசித்து அவர்கள் ஸ்பர்சம் நம் மேல் படுவதற்காகவும் இந்த தேகத்தை அவர்களுக்கு அடிமையாக்கக்கூடிய இந்த 5 புலன்களையும் அந்த 6வது அறிவு ஆட்சி கொண்டு தெய்வத்துக்கு இந்த 5 அறிவுகளையும் அடிமையாக்கி அவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே தான் இந்த 5 அறிவுகளை கொடுத்தான் என்பதை நமக்கு நிரூபிக்கக்கூடிய ராஜ அறிவாக அந்த 6வது அறிவு இருக்குது அப்படிங்கறத தெய்வம் அழகா சொல்றாங்க. அந்த பவக்கோடையெல்லாம் சங்காரம் செய்து பவச்சேற்றை உலர்த்தி பெரிய ஆபத்தான மரண அவஸ்தை வந்து பீடிக்காமல் விரட்டி நீடிய பரமபத வாழ்வை உன் தலையில் அந்த 6வது அறிவானது ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப 5 அறிவு 6வது அறிவு. அப்ப 5 அறிவு ஒரு பக்கம், 6வது அறிவு தனியா தனித்து நிக்குது. இந்த 5 அறிவை ஆட்சி செய்கின்ற அறிவு தான் ஆசானுடைய
அந்த அறிவாகிய அந்த அறிவாகார புஷ்பம் தான் நம்மளை அந்த 5 அறிவை நம் கைக்குள்ள கொண்டாடுது. அதனால தெய்வம் அழகா சொல்லுவாங்க, இந்த 5 புலன்கள் உன்கிட்ட வச்சுக்காத, என்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படிங்கிறாங்க. இது தெய்வத்துடைய சொத்து அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம்னா அந்த 5 புலன்களையும் அவர்கள் நேர்வழியில் செலுத்துகிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஒரு ஜீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவ தேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அப்ப 5 அறிவு நம்ம கையில இருக்குது, 6வது அறிவு ஆசான் தான் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு ஜீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவ தேகத்திற்கு நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அந்த அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபரே ஆசான். அப்ப அந்த 6வது அறிவை ரூபமாக பிரத்யட்சமாக இந்த ஊனக்கண்களால் காண்பிக்கும் பார்க்கிறா போல அவர்கள் திரும்பி சார்ந்து வந்தார்கள். அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமயத்தில் ஓர் உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவனக்குளிகை என்று பெயர் பெறுகிறது. மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். அது சொன்னாங்க, பாய்மன வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவு அடிமை அங்காகும். அடிமை ஆயிடுச்சு. வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதனில் விஷப்பாம்பும் ஈயணைந்திடும் கண் இபிலிசன் வீடாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த 5 அறிவு வழியில் நடந்தோம்னா இபிலிசனுடைய வீடாகிடும். ஆனால் 6வது அறிவாகிய நம்முடைய ஆசான் அவர்களுக்கு நம்முடைய இதயத்தில இடம் கொடுத்தால் அவர்கள் செய்தலை செவிகண் வாயும் தீக்குண பேழை எங்கும் கைத்தலை மலர்க்கை வைத்து களைந்தெடுத்தெறிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதா எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முகடைத்தினாரே. அப்ப 6வது அறிவாகிய ஆசானிடம் நாம் சரணாகதி அடைந்தால் அவர் வான்முகத்தை ஏற்றி வைத்து விடுவார்கள். அதுதான் 6வது அறிவின் தனித்த ஒப்பற்ற செயல் அப்படிங்கிறாங்க. இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவதே ஆசான் அவர்களின் செயல். அப்ப என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, மனமானதை அறிவாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அடுத்து சொல்றாங்க அதை எப்படி மாத்துறாங்கன்னு. செம்மைனால நேர்வழியை ஒரு தேவேசரின் திருவாய் மூலம் வெளியாக்குவதே வகது. உன் செவி வாயிலாக அத்தேவ ஆசிரியர் உனக்கு ஒளிவீட்டமுதை ஊட்டுகின்றார்கள். அந்த சிபத்துக்கள் வித்தியா தத்துவங்கள் 7. அப்ப அங்க என்ன சொன்னாங்க, அமானிதங்களாகிய 6வது அறிவு அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதல் சிலபஸனுடைய முதல் கவனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க, மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவு அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அந்த சிபத்துக்கள் வித்தியா தத்துவங்கள் 7 ஒளி வீடுகளாக 7 பிரயோஜன அளவில் 7 ஒளி வீடுகளாக இருக்கின்றன. அந்த அருந்தளத்திலிருந்து எடுத்து அளத்தலே அறிவாகார தேவ வர்ஷிப்பு அப்படிங்கிறாங்க. அவர்கள் அது நேரம் தம் சப்தமாகிய உயிரை, ஆசான் அவர்களுடைய துணி அதுதான் உயிர், அது நுழையறதுக்கான இடம் தான் நம்முடைய காது. இது வழியாதான் அது உள்ள போகுது தெய்வம். அதனால என்ன சொல்றாங்க, இதுக்கு பேரு செவித்துளைன்னு சொல்ல யோகத்துளை அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, அதை அளத்தலை அறிவாகார தேவ வர்ஷிப்பு. அவர்கள் அது நேரம் தன் சப்தமாகிய உயிரை நமக்காக செலவழிக்கிறார்கள். அப்போது அந்த தேவ அமுதை ஆர்வத்துடன் உண்ணாது விட்டால் நீ கெடுவதோடு அவர்களை ஏமாற்றிய பாவமும் உன் தலையில் வந்து விழும். உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த 5 புலன்கள் இகத்துல இருக்கிற கண்ணு காட்சியை ஒழுது, காது சப்தத்தை உண்கிறது, இப்படின்னு 5 புலன்களும் வெளியேறின. ஆனால் இந்த அருளமதை உண்பதற்காக நமக்காக அந்த செவிப்புலனை தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த செவிக்கு உணவு தருவது யாருன்னா நம்முடைய குலதெய்வமாகிய நம்முடைய தேவபிரான் அவர்கள் தங்களுடைய சப்தமாகிய உயிராகிய அருளமுத வர்ஷிப்பை நம் செவியில் ஏற்றுகிறார்கள். அதான் சொல்றாங்க, அது உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வ மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த மனித தோளத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதே இன்னும் அழகா அடுத்து சொன்னாங்க, அது அதை நீ தனிச்சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கை போட முடியும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அந்த 6வது அறிவு என்னன்னா ஆசான் தான். நித்திய தேகமாகிய அந்த பஞ்சாட்சர ரூபாகிய அந்த 6வது அறிவு தான் சூக்கும தேகமாக உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க,
பேரின்பம் அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். இது தெய்வம் அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேகம் மறதியின் வசப்பட்டது. இது இந்த உலகத்து இன்பங்கள் அனைத்தையும் இந்த 5 புலன்களால் தான் அனுபவிக்கும். அப்ப இந்த 5 புலன்களால் அனுபவிக்கும் இன்பங்கள் அனுபவிக்கும் நேரம் மட்டும் தான் நமக்கு பயன்படும். அப்ப தெய்வம் சொல்றாங்க, இந்த 5 புலன்களால் அனுபவிக்கும் போது உன் சுவாசமாகிய மூச்சை அது கொன்று போடும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தேகத்தால் அனுபவிக்கக்கூடிய அதிகபட்ச இன்பம் எதுனா தேகத்தால் அனுபவிக்கின்ற சிற்றின்பம். அப்ப அந்த சிற்றின்பத்துக்கு உன் தேகத்தினுடைய முழு மூச்சின் அளவாகிய 64 அங்குலமும் பிச்சுக்கின்னு போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த தேகத்தால் அனுபவிக்கின்ற அனைத்து இன்பங்களும் உன்னுடைய உயிரை கொல்லுகின்றன, உன்னுடைய ஆயுசை குறைப்பது அப்படிங்கிறாங்க. இப்போ தெய்வம் என்ன சொல்றாங்க, அப்ப அது அழி இன்பம். அப்ப பேரின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க, ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பை உன் செவி கொண்டு மடுக்கும் போது உன்னுடைய சுவாசமானது அடங்குகிறது, உன் மூச்சானது ஒடுங்குகிறது, உன் ஆயுளானது வளர்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப வளர்வது, வளர்ச்சியை கொடுப்பது, ஆயுசை வளர்ப்பது, அறிவை வளர்ப்பது, 6வது அறிவாகிய சூக்கும தேகத்தின் பிரகாசத்தை கண்டு அறிய செய்வது எதுதான்? ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பு. அப்ப அந்த அருளமுத வர்ஷிப்பை எப்போதும் செவி கொண்டு அனுபவிப்பதுதான் பேரின்பம். இந்த உலகத்துல இந்த தேகத்தால் அனுபவிக்கிற இன்பங்கள் அனைத்துக்கும் உன் ஆயுசை, உன் ஆயுளாகி அந்த மூச்சை துண்டாடுவதெல்லாம் அது எல்லாமே அழிகின்ற இன்பம், அழி இன்பம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, முதல் சிலபஸ்லயே முதல் வார்த்தையிலே எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நித்திய தூளம் ஒன்று இருக்கிறது, அதை அடைவதற்காக 6வது அறிவாகிய தனிச்சேதனமாகிய அந்த அமானித கடனை நீ வாங்கின்னு வந்த. அப்ப அந்த பேரின்பம் ஒண்ணு இருக்குது, அழி இன்பம் ஒண்ணு இருக்குது. பேரின்பம் இருந்தால் நீ உன்னுடைய மூச்சானது அடங்குகிறது, ஆயுள் வளர்கிறது. அழியின்பத்தை அடைந்தால் உன் ஆயுசு குறையுது அப்படிங்கிறத அந்த 4 பாடங்களில் முதல் பாடமாக நமக்கு தெய்வம் வச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்ப்போங்க. 2வது என்ன சொன்னாங்க பாருங்க, மனித உடல் எடுத்து ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். அதுதான் 2வது பாடம். அப்போ 4 பாடத்துல முதல் பாடத்தை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுருக்கமா பார்த்தோம். இப்ப அந்த 2வது பாடம், மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அததான் சொல்றாங்க, ஓர் எல்லையில் மூச்சு ஆடாமல் இருந்த பிறப்பிலிருந்து மூச்சு ஆடி சப்தம் தோன்றிய பிறப்படைந்தோம். முன்னிருந்த எல்லையில் உணவு வேற, பின்வந்த எல்லையில் உணவு வேற. இவ்வாறாகவே ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி மாறி இல்லாமல் இருந்து ஒவ்வொன்றாக உண்டாகி நித்தியத்தை அடைகின்ற 6வது பிறப்பு வரை வருகிறோம். இந்த அரிய பிறப்பிலே இருந்து அவஸ்தை அழகை தேகத்தில் புகாமல் நித்திய ஸ்வர்ணபதி தேகத்தை கைபோட வேண்டும். அதற்கு நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய ஓர் ஜீவரட்சிப்பு தாயை, பேரறிவாகார துணையை, காருண்ய திருமேனி தாங்கி வந்துள்ள தெய்வ தேசிகேந்திரரை அடைய வேண்டியது மனித தூளம் எடுத்த எல்லோருடைய முதன்மையான அதிமுக்கிய கடமையாகும். இவ்வாறு அவர்களை தேடி அடைந்து தஞ்சம் புகவில்லை என்றால், அவர்களின் காருண்ய கோட்டைக்குள் நீ குடியேறி கொள்ளவில்லை என்றால், நிச்சயம் உன் அறிவு சிறுத்து மனப்பெயர்க்கு அடிமையாகிவிடும். அதன் பயன் யமனாகிய மரளி செய்யும் வாதனையில் புகுந்து கற்பகோடி கால அபாயத்தில் நுழைய வேண்டியதான். இணை துணையற்ற அந்த ஆபத்தை மாற்றி தப்பித்துக் கொள்வதற்கல்லாமல் இந்த அருமையான மேலாம்பரமான அறிவை உனக்கு கொடுத்தது வேறு எதற்காக? வெறிகொண்ட இந்த எண்ணத்தில் இருந்தால் நிச்சயம் நாம் நாரி செத்தே போவோம் என்று அஞ்சி இந்த உடலை வெறுத்து வைராகிய புருஷனாக நின்று நித்திய வைராகிய மேருவாகிய தெய்வ ஆசானை இடையராது பற்றி கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் ஒத்தை மனம் படைத்தவனாய் நிலைத்து நின்று நஷ்டமோ கஷ்டமோ அவமானமோ எது வந்தாலும் வைத்த அடி பின்வாங்காத திட சித்தனாய் நின்று மாறாத நித்திய வாழ்வை கைபோட வேண்டும். ஒவ்வொன்றாக 7 பிறப்பு எடுத்து நித்திய முக்தி வாழ்வை அடைகிறோம் என்ற இந்த தேவ ரகசியம் இது காலம் வரை யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி மேலும் வர்ணிக்கிறாங்க. தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போதுள்ள உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும். அவை தாமே சாகாது. அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற
தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும். உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்ய கோர குழந்தினமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமர்த்தர் அவரே ஆவார். அந்த ஆபத்தில் இருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, யுக யுகந்தோறும் வருவேன் என்று கூறிவிட்டு சென்ற கிருஷ்ண பரமாத்மா இப்போது பூமியில் வந்து பிறந்திருந்தால் உனக்கு அவரை அடையாளம் தெரியாது. ஆனால் நாம் அடையாளம் சொல்லுகிறோம். அன்று அர்ஜுனனுக்கு அவர் செய்த உபதேசம் விஸ்வரூப காட்சி எந்த சந்நிதியில் நிகழ்த்தப்படுகிறதோ அவரே கிருஷ்ண பரமாத்மா. செயல்தான் அடையாளம், உடல் அடையாளம் அல்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இறுதி நேரத்தில் கசப்பு அடையாள பிணநாற்றம் இல்லாமல் முகமலர்ச்சியுடன் விளங்க, அதில் வியர்வை சொட்ட, சூடு மாறாமல், கைகால்கள் துவண்டிருக்க, பரிசுத்த பிரயாணம் ஆகிறவர்களுக்கு ஆதியில் தாயின் கருவறையில் இருந்தது போலவே மூச்சு அடங்கி ஒடுங்கி உயிர் உள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படி ஆனவர்களைத்தான் ஜீவபிரயாணமானவர்கள் அடக்கமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த தூள பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் உன்னை அந்த பிரணவ கருவறைக்கு கொண்டு போய் மூச்சு ஆடாமல் ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து உன் அங்கக்குலங்களை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப் பெறுகிறாய். இதை இது நாள் வரை நாம் உனக்கு வெளியாக்கவில்லை. நீ இங்கு வந்து தேவ பிறப்பிலே பிறந்த உடனே உன் ஈன புலால் உடம்பு நீக்கப்பட்டு நித்திய சைவ உடலில் ஆக்கப்பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோன்னத வரவை நெற்றுவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாகில் அவன் எமன் அணுகாத வெற்றி மேடி ஏறியே தீர்வான். உலகத்தில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் அத்தேவ யோனியில் வைத்து மறுபிறப்பு எய்தியவருக்கே சூட்டப்பெறுகிறது. இத்தேவ பிறப்பிலே இருந்து வாழ உனக்கு மகா புத்தியும் மகா அறிவு, மகா வைராக்கியம், மகா சுத்தம், மகா மானம் வேண்டும். இல்லை என்றால் உன்னை சூழ்ந்துள்ள பேய்க்கூட்டங்கள் உன்னை தன்னுடைய நரக வழியில் இழுத்து கொண்டே போய்விடும். உஜா, உனக்குள் இருக்கும் ஜீவதேகமாகிய அந்த பிரணவ தேகத்திலேயே சர்வமும் அடங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த முத்தொழிலுக்கும் அரசியாகிய அதற்கு மேலும் பாய்ந்து கையில் சன்னதம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிரணவத்தில் அடங்கிய பிரம்மாண்டமான அண்டரண்ட அகண்டாகார தோற்றங்கள் அனைத்தும் வெளியாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடிக்கு பரிசுத்த பிரயாணம் அடைய வேண்டும் அப்படின்னு தெய்வம் அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. நேரம் கருதி மற்ற இரண்டையும் அடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்திக்குவோம். இப்போ இந்த கற்கும் கல்வியை பற்றி தெய்வம் என்ன அழகா சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆடலங்கண்ணியில சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, மற்றவங்க கல்வியெல்லாம் வெற்றி பெறா கல்வி, நம்ம தெய்வத்தினுடைய கல்வினா வெற்றி பெறும் கல்வி. அதை சொல்றாங்க, நற்று நற்றால் சித்தரி கூரத்தி பெற்ற முத்திரை கூடஸ்தரட்ன ரே ரே மேடியா ரே ரே மேடியா. தெய்வத்து கல்வி வெற்றி பெற கல்வி இல்ல. அதான் சொல்றாங்க பாருங்க, வெற்றி பெறா கற்கும் கற்கீழற்கும் வெற்றி கல்வியை கற்பிக்கும் சாலை ஆண்டவாகுவா ஆண்டவாகுவா. உற்ற பொருள் கற்றதனாலாய பயன் அத்தனையும் உற்றும் உணர் மேரே நற்றவா மேரே நற்றவா. சிற்றறிவீர் கற்றும் பயனற்றவர்க்கு கற்பக தருவனவன் தேவ சந்தவா தேவ சந்தவா. மற்ற கலை கற்றறிலக்கணமும் எட்ட முடியாத எல்லை மேவலுற்றவா மேவலுற்றவா. உற்றூரவே கற்றவரில் இற்றை வரை கல்வி கற்றாரின் போலேவரே பெற்றவா ரே பெற்றவா. சொற்றிடும் சொற்ற மொழியற்றை நாளும்
குற்றங்குறை பாடதற்ற நீண்ட கோகனா நீண்ட கோகனாம் பெற்றவாரோர் அன்றி செய்யதும் கையிலை தென்றி செய்யாமாம் போதிகை ஆண்ட நாயகா ஆண்ட நாயகா. தெய்வத்துக்கள் என்ன இருக்குதான்? உய்யவர்க்கும் வையத்து மாத முழுதும் அடக்கி வந்த மாபலேவா மாபலேவா காத்திரத்து பாத்திரமத வாழ்கோடு நாத்திக தலை தேரிக்க டேருலாவா டேருலாவா பொற்பகன்ற பற்பல மதம வைக்கும் உற்பல சீரும் வலிமை ஊட்டுதாரே ஊட்டுதாரே. தேங்கி வந்திங்கெங்கிய மரங்களுக்கு ஓங்கிய விழிப்பழித்த போகுவேரா போகுவேரா. வந்த பல மந்திர பல நனைத்தும் தந்திடத்துள்ளாண்ட பணி மேரு பாதா மேரு பாதா. இப்ப முதல்ல நம்ம படிச்சோம் அந்த வாக்கியத்துக்கு வருவோம். என்னது? அரிக்கு முந்தின அவ் எழுத்துக்கு அப்பாலாய அகர அச்சர பீடத்து கோடாலங்கிருதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்தில் உரிமை உற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கப் பெறும் நவக்கிரக கோளறிவாளராகிய ஓர் தேவகுரு இன்றி கல்வி வீடுபதம் காண முடியாது அப்படிங்கிறது தெய்வ வாக்கியத்திலிருந்து தொகுத்தோம். மீதி இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது பகிர்ந்துக்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நமது மாமா அவர்கள் இந்த இளமையில் கற்க வேண்டிய 4 பாடங்கள்ல இன்னைக்கு நம்ம 2 பாடங்களை மட்டும் பார்த்தோம். அதுல 2 பாடத்துல முதல் பாடம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாமா அந்த கல்வினா என்ன அப்படின்றத நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்கியங்களிலிருந்து மிக அழகாக அப்படி தொகுத்து வழங்கினாங்க. கல்வியில 2 வகை இருக்கு அப்படின்றது நமக்கு இன்னமும் தெரியாம தான் இருந்துச்சு. அதை தெய்வம் கல்வியை 2ஆ பிரிச்சு பொய்க்கல்வி மெய்க்கல்வின்னு தரமா பிரிச்சு அதை பொய்க்கல்வியுடைய பயன் என்ன மெய்க்கல்வியுடைய பயன் என்ன அப்படின்னு தரமா பிரிக்கிறாங்க. மெய்க்கல்வியுடைய பயன் அழிந்து போகக்கூடிய செல்வத்தை தான் வழங்குது. ஆனா மெய்க்கல்வி அப்படி இல்லை, அழியாத நித்திய பலனை வழங்குது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டி அதுக்காக 2 உடல்களையும் சொல்றாங்க தெய்வம். இந்த மனித தூளத்துக்கு 2 உடல் இருக்கு, இது தூள உடல், இன்னும் நித்திய உடல் ஒன்று இருக்கு அப்படின்றதையும், நித்திய தேகத்துல இருக்கிற மகிழ்ச்சி தான் நம்ம அழியாத இன்பத்தை அடைகிறோம். இந்த தூளத்துல நம்ம இந்த 5 வகை இன்பங்களை நுகர்கிற தூளத்துல அடைகிற இன்பம் மாமா சொன்ன மாதிரி அந்த நேரத்துல மட்டும்தான் இருக்கும், அது சீக்கிரம் சட்டுன்னு மாறிடும் அப்படின்றதையும் நம்ம இப்போ ஒரு பார்வையில ஒரு காட்சி காரணம் அப்படின்னா அந்த காட்சி பார்க்குற வரைக்கும் தான் அந்த காட்சி நம்ம கண்ணில் நிறைஞ்சிருக்கு, அப்புறம் மறந்து போயிடும். ஒரு சட்டை கழிட்டு நல்லா வேர்க்குது, தள்ளுன்னு ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா சிலுன்னு இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம உணர்ற நேரம் மட்டும்தான் இருக்கும். அதாவது உணர்கின்ற நேரம் மட்டும், அதாவது அழிந்து போகிறது அப்படின்றத மிக தெளிவா இந்த வாக்கியங்களை நமக்கு தெய்வம் எடுத்து காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து மனிதனுக்கு நித்திய தேகம் ஒன்று இருக்கு, அதுல அனுபவிக்கிற மகிழ்ச்சி தான் அழியாத இன்பம், அதான் பேரின்பம். அதை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னதான் அதுக்கு தான் தெய்வம் நம்மளுக்கு மனிதனுக்கு தனிச்சேதனமாக கொடுக்கப்பட்டுள்ள 6வது அறிவு அப்படின்னாங்க. இந்த 6வது அறிவை தான் தெய்வம் நமக்கு எங்கெங்க எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மாமா முதல் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 6வது அறிவுனா என்ன அப்படின்னு. அப்ப 6ஆம் பிறப்பிலேயே அனித்தியன போனாக்கால் 7ஆம் பிறப்பிடலும் எடுக்காமல் போவாயே. அப்ப 6ஆம் பிறப்பு எடுத்தா தான் 6ஆம் பிறப்பு 6 அறிவு என்னன்னு தெரியணும். அந்த 6 அறிவை கொண்டுதான் 7ஆம் பிறப்பு எடுத்தா தான் அந்த பேரின்பத்தை அடைய முடியும். அதற்காக தான் தெய்வம் வந்திருக்காங்க அப்படின்றதையும், அவங்க அதுக்கு நமக்கு என்னென்ன செய்யுதா நமக்கு அந்த 6ஆம் பிறப்பு 6ஆம் பிறப்புடலம் எடுத்து அந்த 6வது அறிவை பெற்று 7ஆம் பிறப்புடலம் எடுத்தா தான் இந்த நித்திய தேகத்தை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்றது தான் நேரம் நமக்கு எடுத்து வழங்கினாங்க. அதுலேயும்
மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் எப்ப தப்பிக்கணும் அப்படின்னா அந்த சாவுடைய நேரத்துல இருந்து தப்பிக்கணும். அந்த கசப்பு தீட்டு பிணநாட்டச்சனம் வெளியாகாமல் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம காலையில டெய்லி 7 மணிக்கு சங்கல்ப மந்திரத்துல சொல்லிக்கிட்டு வரோம். மரளி என்கின்ற எமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம் கசப்பு தீட்டு பிணநாட்டச்சலம் வெளியாகாமல் யுகங்கோடி நரக வேதனைக்கு போகாமல் அப்படின்றோம். அப்ப அதுக்கு தான் வந்து தெய்வம் நமக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த ஆறாவது அறிவை கைப்படணும் அப்படின்னா அது தெய்வத்தினால தெய்வம் தான் அந்த ஆறாவது அறிவு அப்படின்றத மாமா இன்ன வரைக்கும் நமக்கு அந்த ஒவ்வொரு முத்துக்களில் இருந்து எடுத்து வழங்கினாங்க. கல்வி என்பது மாமா கல்வி என்பது முதல் வாக்கியம் எடுத்து காட்டினாங்க. கல்வி என்பது நிஜமாகவே உன் தலையில் தெய்வத்தை நிலைநாட்ட வந்தது. கல்வினா அதான். கல்வினா வந்து தெய்வத்தை பத்தி அறிகின்ற அறிவு தான் அறிவு. மற்றதெல்லாம் இல்லை அப்படின்றத தான் மாமா இன்ன வரைக்கும் வந்து நமக்கு பல்வேறு வாக்கியங்கள் இருந்து எடுத்து எடுத்து காட்டினாங்க. அந்த நம்முடைய முதல் வாக்கியத்திலிருந்து அதான் எடுத்து காட்டினாங்க. அரிக்கு முந்தின அவ்வளத்துக்கு அப்பாலாய அகர அச்சர பீடத்து கோடாலங்கிரம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதன இன்னதுக்கு இன்னதன ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமையுற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கரை கோளறி வளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது. இந்த இடத்துல மாமா நிப்பாட்டிடுவாங்க. யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கல்வி காண முடியாது, வீடு வீடு பதம் காண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் யாரு வேணும் அப்படின்னா நம்ம தெய்வம் தான். இதுக்கெல்லாம் அந்த அறிவுக்கு அறிவாக நின்று அந்த போதனாச்சாரியர் வந்து நமக்கு வந்து சாலையில வந்து போதிச்சாங்க அப்படின்றதையும் இன்னைக்கு நமக்கு எடுத்து காட்டினாங்க. அந்த வகையில் எடுத்து காட்டும் போல என்றும் பொய்யகத்துறந்துள்ள மனத்தை மெல்ல மெல்ல ஒரே நாள் அல்ல மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே மெய்க்கல்வி. மெய்க்கல்வினா என்னன்னு மாமா எடுத்து சொன்னாங்க. அதுக்கு பொய்க்கல்வின்னு சொன்னாங்க. அந்த பொய்க்கல்வியினால இன்பம் என்ன அப்படின்னா அழிந்து போகிற இன்பத்தை தான் நாம பெற முடியும். அழியாத செல்வத்தை அடையணும் அப்படின்னா மெய்க்கல்வி தான் அடைய முடியும் அப்படின்றதையும் மெய்க்கல்விக்குன்னா வந்து சாலையில படிக்கிறதுக்கு வந்து தெய்வம் வந்து ஒரு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. யாருக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள், அதாவது கல்லாரும் கற்றோரும் அறிய வேண்டிய கடமை கல்வி இது. உழவு கைத்தொழில் உத்தியோகம் முதலிய தொழிலாபரனுக்கு உலகப் புகழ் சம்பத்து வேலைகளை தடைபடுத்தி விடுமோ நேரம் குறைந்து விடுமோ என்று தமக்குள் ஊசலாடும் ஒரு லேசான நினைவு வரலாம். ஆனால் ஜனகர் முதலாகிய எண்ணற்ற அரசர்களின் அரசாட்சி அபார வேலைகளையே ஒரு சிறிதும் தடுக்கவில்லையே, அற்ப நமது வேலையா தடைபட்டு போயிடுது என்று அவர்களை மெய்யாகவே அது நேரம் நினையுங்கள் அப்படின்றாங்க. இப்ப இதுக்கு மெய்க்கிலி கலாசாலைக்கு வந்து வரணும், அதை படிக்கணும் அப்படின்னா மெய்க்கிலி படிக்கணும்னா இந்த 2 இது சொல்றாங்க. இது கல்லாரும் கற்றோர் அறிய வேண்டிய கடமை இது. ஆக நம்மளுக்கு இருக்கிற வேலையில உலக வேலை இது அடைய முடியுமா அப்படின்னு நினைச்சு அதுக்கும் தெய்வம் எடுத்து காட்டுறாங்க. அரசாட்சி செஞ்ச ஜனகருடைய வேலையே இல்லையே போச்சு, அப்போ நம்ம வேலையா போகுது அப்படின்னு ஒரு எண்ணத்தை வருவாங்க. அப்ப மெய்க்கல்வி கற்கணும் அப்படின்னா தீங்கற்ற ஒழுக்கமும் விடாமுயற்சியும் இருந்தா இந்த கல்வியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு போதனாச்சாரியாராக நம்ம தெய்வம் வழங்கி 4 பாடங்களை மத்தினால் நமக்கு 4 வேதங்களையும் வழங்கியிருக்காங்க. அந்த வேதத்துல இருந்து இன்னைக்கு மாமா நமக்கு ஆங்காங்கு சொல்லக்கூடிய இந்த அறிவு சம்பந்தப்பட்ட அறிவுன்னு என்ன எத்தனை வகை இருக்குது, அந்த 6வது அறிவு அடைகிறதுக்கு என்னென்ன வழி, அதையும் நமக்கு எடுத்துக்காட்டாங்க. ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது ஆசானின் அருள்வாக்கு. அப்ப செவிச்சுவை என்ன அப்படின்னா அந்த ஜீவன்ல இருக்க சர்வ மாசும் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் என்பதை கேட்பதால மட்டும்தான் நமக்கு ஒழிக்க முடியும் என்றதே மாமா அங்கங்க நமக்கு அந்த முத்துக்களை எடுத்து காட்டினாங்க. அதாவது 5 புலன்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடல் அப்படின்னா இந்த அழிந்து போகிற உடல் 6வது இன்பத்தை அந்த 6வது அறிவை கொண்டுதான் அந்த பேரின்பத்தை அடையலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. அந்த நித்திய உடலை அடைகிறதுக்காகத்தான் நாம வந்து இந்த மெய்க்கலி கலாசாலையில சேர்ந்து ஒவ்வொருவரும் பயின்று கொண்டு இருக்கும்ன்றதையும் எடுத்து சிறப்பாக அதை காட்டினாங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த பேரின்பத்தை அடையணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டி அந்த கல்வினா என்ன அப்படின்றது ஒரு பாடல்ல அந்த கல்லாலின் புடைய மருந்துன்றதையும் நமக்கு அழகாக எடுத்து காட்டலாம். அப்ப கல்வி வந்து நித்திய பேரின்பத்தை அளக்கக்கூடியது. அந்த கல்வியை நாம வந்து ஈஸியா படிச்சுக்கிறது அப்படின்னா யார்கிட்ட படிக்கலாம் அப்படின்னா இங்க மெய்க்கலி கலாசாலையில நாம
படிக்கலாம். அப்படி நம்ம இந்த கூடி கூடி சங்கம் தேடினோம் என்றால் நமக்கு அந்த மெய்க்கேள்வி வந்து கண்டிப்பாக நமக்கு வாய்க்கும் என்பதை கூறி, இந்த வகையில் நமக்கு இன்னைக்கு 2 பாடங்கள்ல அந்த 4 பாடங்கள்ல 4 பாடங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அது வாக்கியம் வந்து நம்ம திருவருக்குறள்ல வந்து 294வது வாக்கியம். எம்மபடர் அடிப்படை கோடாதை கூறுல வாக்கியம் வந்து 294. அதுலதான் இந்த மனித உடலெடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். அந்த 4 பாடங்கள்ல இன்னைக்கு மாமா இந்த 2 பாடங்கள்ல மட்டும் ரெண்டு பாடங்கள் மட்டும் இன்னைக்கு நமக்கு சிறப்பாக 4 நூல்களை உள்ள இந்த 2 பாடங்களுக்கும் தொகுத்து அறிவு கல்வி அப்படின்றத அங்க தெய்வம் மின்னிட்டு கொண்டதை இன்னைக்கு அப்படியே ஒரு தொகுத்து ஒரு மாலையா வணங்கினாங்க. அந்த செவிச்சுவையை நாம் இதுவரை நாம கேட்டு பகிர்ந்தோம். இதுக்கு நமக்காக சிறப்பாக இந்த டயத்தை ஒதுக்கி நம்முடைய பகிர்ந்து பெறப்பட்ட மாமா அவர்களுக்கு இந்த புதுகை நிகழ்வு சார்பில் அனைவரும் சார்பிலும் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் வரும் திருவிழாவை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வாருங்கோ வாருங்கோ என்று அழைத்து இந்த நிகழ்நிலையை நாம் முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் வழக்கம் போல் நமது நிகழ்நிலையானது நிகழ்ச்சி சபையான தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.